பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்களே, உங்களை நினைத்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் விரும்புவதற்கு மேலாக கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு பேச பிரியப்படுகிறார். அதை நான் இப்போது வேத வசனத்திலிருந்தே வாசித்து காண்பிக்கிறேன். வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். ஆண்டவருடைய சத்தத்தை அந்த வனாந்தரமான ஓரை பர்வதத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த இந்த மோசே காதில் தேவ சத்தம் கேட்கிறது. எதற்காக தேவ சத்தம் கேட்கிறது? 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிற தம் ஜனங்களை விடுதலையாக்க என் ஆண்டவருடைய கண்கள் மோசேயை பார்த்தது. எந்த சிச்சுவேஷன்ல? வனாந்தரத்தில் இருந்த மோசேயை பார்த்தது. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறேன்? உங்கள் வீட்டு சூழ்நிலை, உங்கள் பொருளாதார சூழ்நிலை, சரீரத்துக்கு எடுத்த காரியம் ஒரு வனாந்தரம் போல இருக்கும். ஆனால் இந்த வனாந்தரத்தை நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க. இந்த வனாந்தரத்தில் தான் தேவ சத்தம் கேட்கிறது. சரியா? ஆண்டவர் என்ன பேசுகிறார்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் அந்த 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புதமான காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி பற்றி எரிகிறது, ஆனால் அதை உற்று பார்க்கிறான். நெருப்பு மாற்றம் மளமளன்னு வருது, செடியோ அப்படியே இருக்கு. உடனே அவர் பெயர் கொடுக்கிறார், இது ஒரு அற்புதமான காட்சி. அற்புதமான காட்சியை நான் எப்படி பார்க்கணும்? தூரத்திலிருந்து பார்க்க முடியாதே, கிட்ட போவேன், நெருங்குகிறார். அவன் நெருங்கும் போது கர்த்தர் பேசுகிறார், தரிசனத்தை புரிந்து கொள்ளுகிறான், அழைப்பை தெரிந்து கொள்ளுகிறான். நான் என்ன சொல்றேன்? நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை நெருங்க உங்கள் லைஃப் அர்ப்பணிங்க. உங்கள் தரிசனத்தை நெருங்குங்க. உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு, உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்கு. அனுதினமும் நெருங்குங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நெருங்குங்க. அவர் சத்தம் கேட்கும். அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு ஒரு புது வழி திறக்கும். வேதம் சொல்லுகிறது, அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அப்போ நீங்களும் நானும் தரிசனத்தை நெருங்கும் போது தான் தேவனை காண முடியும். அவரும் நம்மை பார்க்க முடியும், நாமும் ஒரு குரலை கேட்க முடியும். நெருங்க ஆரம்பிங்க. உலகத்தை நெருங்கினதெல்லாம் போதும். கர்த்தரை நெருங்குவோம். வசனத்தினால், அபிஷேகத்தினால், தேவ பிரசன்னத்தினால அவரை நெருங்குங்க. நெருங்க பாருங்க, அவருக்கு உங்களுக்கு நெருக்கம் அதிகமாயிரும். அதனால வல்லமை உங்களிலிருந்து வெளிப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விதம். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நடத்துவார். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, தரிசனத்தை நெருங்கினால்தான் எங்களை அழைத்தவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலை இந்த கொஞ்ச நேரத்தில் உடைய பிள்ளைகளோடு ஷேர் பண்ண கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. இப்பொழுது யார் யார் என்னென்ன வனாந்தரத்தில் போய்கிட்டு இருக்காங்களோ, அந்த வனாந்தரத்தையே மிகப்படுத்தாம, வனாந்தரத்தை மேன்மைப்படுத்தாம, அந்த வனாந்தரத்தின் நடுவில் தேவனை நெருங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஏவுதலை கொடுங்க. தேவ சமாதான வீடுகளில் பெருகட்டும். ஆண்டவரே, அவங்க சிந்தையில் பெருகட்டும். இந்த நேரம் முதல் ஒரு தைரியம், ஒரு மனம், ஆண்டவரே, வலிமை உண்டாவதாக. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க. ஆனா உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com.
கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.